வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகியான மாவட்ட செயலாளர் தற்பொழுது கைது செய்திருக்கப்பட்டிருக்கிறார். நீதிபதி செந்தில்குமாரை விமர்சித்து கருத்து பதிவிட்ட விவகாரம் தொடர்பாக தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கரூரில் மனிதனால் தான் உருவாக்கப்பட்ட பேரழிவு, என்ன மாதிரியான கட்சி இது என நீதிபதி செந்தில்குமார் கடுமையான விமர்சனத்தை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வைத்திருந்த நிலையில் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கங்களில் கருத்து பதிவிட்டிருந்த நிர்மல்குமார் அவர்கள் தற்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கரூர் புறநகர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்ற நாமக்கல் மாவட்ட செயலாளரும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்ட செயலாளரும் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இது போன்ற நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைதாகி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இது தொடர்பாக எந்த ஒரு கண்டன அறிக்கையோ அல்லது எந்த ஒரு கருத்தையும் தற்போது வரை தெரிவிக்காமல் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக இது தொடர்பான நிகழ்வுக்கு சட்ட வல்லுநர் குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நிர்மல்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என தெரிய வருகிறது. 14 நாட்கள் அவருக்கு அந்த நீதிமன்ற காவலானது அளிக்கப்பட இருக்கிறது. இவர் மீது தற்பொழுது நீதித்துறை நீதிபதி மீது அவதூறு பரப்பியதாக அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு வழக்குகளும் நிர்வாகிகள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் மீதும் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் விரிவான ஒரு அறிக்கையானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தினம் பொறுத்தவரையில் அவர் சிறையில் அடைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்பொழுது அவருக்கு உடல் ரீதியான அந்த ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக அந்த மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு பின்பு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு அடுத்துதான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்புதான் சிறையில் அடைக்கப்படுவார். இது ஒரு முறையாக ஃபாலோ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போன்று நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் சிபிஐ விசாரணை கோரிய மனு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் நாளை தீர்ப்பும் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.